பார்லிமெண்ட்டில் பேசும்போது உதயநிதி வாழ்க, எதுக்குன்னா இப்போ இதுக்கு தான் அண்ணனை கவுக்கிறது. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களா? இல்லை ஸ்டாலின் நம்மளே 1,00,000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சுட்டேன், ஜன் டிவி எதுக்கு, நமக்கு தான் கருணாநிதி டிவின்னு வச்சுட்டோமேனு விட்டு கொடுக்குறாரா? அழகிரின்னு சொல்ல போகிறார். இதை வச்சு இருக்கு. இப்போ பஞ்சாயத்து வெளியில் வந்து சந்தி சிரித்து விட்டது. அப்போ அன்றைக்கு வாயை திறந்தீங்களா நீங்களோ உங்கள் அப்பாவோ போரை மாய்ப்போம்னு சொல்லி அன்றைக்கி அப்பாவி தமிழன் 1,50,000 பேரை காப்பாற்றிருக்கலாமே. எங்கே போச்சு புத்தி? அந்த போரை நடத்தினவனை போய் விருந்து சாப்பிட்டு வந்த கூட்டம் இல்லை. போரை மாய்ப்போம், இவங்களை மனிதத்தை காப்போம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? 1,50,000 தமிழ் மக்களை, அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த அரக்கர்கள் நீங்களே ஓட்டு வங்கிக்காக அங்கே இருக்கிற சிக்கந்தர் தர்காவுக்கு போக வேண்டும், இஸ்லாமியர்களை வந்து கவரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விபூதி அழிச்சிட்டு போனீங்கன்னா முருகர் உங்களை மன்னிப்பாரா? முருக பக்தர்னு ஊரை ஏமாத்துறீங்களா இல்லையா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். இன்றைக்கி சுட சுட ஒரு முக்கியமான செய்தி. கருணாநிதி குடும்பத்துக்குள் ஆரம்பித்து விட்டது குடுமி சண்டை. சன் டிவி, இந்த சன் டிவியை வச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஜெயலலிதா அவர்களை 1996 கவுத்துனதே இந்த சன் டிவியை வச்சு தான். அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அக்கிரமம், எல்லாமே பொய் செய்தி. அவங்க வளர்ப்பு மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயந்தான் பண்ணாங்க, பெரிய விஷயம் ஒன்றும் பண்ணலை. இவங்கள மாதிரி ஊரை கொள்ளையடித்து வெளிநாட்டில் போயெல்லாம் கம்பெனி ஆரம்பிக்கலை. சின்ன சின்ன விஷயம் பண்ணாங்க. அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்யாணம் இதுக்கெல்லாம் கரண்ட்டு அந்த போஸ்டர்லேருந்து எடுத்தாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்க. சிக்கனு, ஆட்டு பிரியாணி இதெல்லாம் போட்டாங்க. அப்போ அதுக்கு ஆடை வெட்டினாங்க, கோழியை வெட்டினாங்க. இந்த சன் டிவிக்காரன் 30,000 கோழியை வெட்டினாங்கன்னு போட்டான். ஜனங்களை நம்ப வச்சான். ஆடு வந்து 20,000 ஆடு வெட்டினாங்கன்னு போட்டான். எல்லாம் கரண்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள், ஆடம்பர திருமணம் அப்படி இப்படின்னு போட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அந்த அம்மா வளர்ப்பு பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அவர் வளர்ப்பு பையனா ஏன் அவங்க எடுத்தாங்கன்னு பல பேர்த்துக்கு தெரியாது. அதிமுக எடப்பாடிக்கும் தெரியாது, ஓபிஎஸ்ஸுக்கும் தெரியாது. அவங்க வளர்ப்பு பையனா அந்தவங்களை எடுத்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் அவங்க வளர்ப்பு பையனா எடுத்தது சட்டப்படி செல்லாது. அப்போவே எனக்கு தெரியும். அவனுக்கு, அந்த பையனுக்கு, அவருடைய சுதாகரன் அவங்க வளர்ப்பு பையனாக எடுக்கும்போது 26 வயசு. வளர்ப்பு இதை எடுக்கிறதுனா நீங்கள் அதுக்கு வயசு இருக்குது, 15 வயசுக்கு கீழே இருக்கணும். அது மாதிரி ஏதோ ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது, மைனராக இருக்கணும், அப்போ தான் சொல்லும். அந்த அம்மா 26 வயசால் எடுத்தாங்க. அப்போ யாருக்குமே தெரியல என்னடா சட்டத்துக்கு எதிராக. எனக்கு அப்போ புரியும் அவங்க ஏன் வளர்ப்பு பையனாக எடுத்தாங்கங்கிறதுக்கு அவங்களுடைய அந்தரங்க காரணம் உண்டு. அந்தரங்க விஷயம். அதற்காக பழி வாங்குவதற்காக அவங்க அதை பண்ணாங்க, எடுத்தாங்க. அது வெளியில் சொல்ல முடியாத விஷயம். அவங்க எடுத்தாங்க. எடுத்தோடனே அந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. அந்த சசிகலான்னு உள்ளே இருந்துக்கிட்டு என்னமோ ராஜபரம்பரை மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு நகையெல்லாம் போட்டு பெருசாக்கி அதை அந்த சன் டிவியில் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அக்கிரமம் பண்ணி அந்த அம்மாவை தோக்கடிச்சாங்க. சன் டிவியில் பொய்யான செய்திகளாக போடுவாங்க. இந்த திமுகவை வளர விட்டதுக்கு மெயின் காரணம் சன் டிவி. இப்போ அந்த சன் டிவி விஷயமாக குடும்பத்துக்குள்ளே சண்டை, பெரிய பூகம்பம். இதை பற்றி நிறைய பேசணும். இன்றைக்கி பெரும்பாலான பகுதி இதை பற்றி தான், பல சுட சுட விஷயங்கள் பேசணும்ல. சரி, இந்த சன் டிவி இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1989 முரசொலிமாறன் மத்தியில் மந்திரி ஆகிட்டார். 89 90 அந்த இதுங்களில் விபி சிங் இருக்கும்போது மந்திரி ஆனார். மந்திரி ஆனால் நாட்டுக்கு இவங்க செய்ய மாட்டாங்கல்ல, வீட்டுக்கு என்னடா பண்ணலாம் அப்படி பார்த்தாங்க. வீட்டுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ தான் இந்த ப்ரைவேட் டிவி எல்லாம் வந்தது. அப்போ என்ன ஐடியா வச்சாங்கன்னா, இந்த டிவியை வந்து நம்ம ஒன்று ஆரம்பிக்கணும்னு முரசொலிமாறன் மத்தியில் மந்திரியாக இருந்ததுனால விபி சிங்கை வச்சு ஒரு டிவிக்கு அனுமதி வாங்கிட்டார். அப்போ தான் டிவி, ப்ரைவேட் டிவிங்க ஆரம்பித்த நேரம் அனுமதி வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் 1993 அந்த டிவி ஆரம்பிக்கணும்னு பண்ணாங்க. பண்ணும்போது அந்த சேனல் ஆரம்பிக்கும்போது அப்போ நிறையா கண்டிஷன். 1 கோடி ரூபா அளவுக்கு நீங்கள் இதை காமிக்கணும்,
சொத்து மாதிரி கேரண்டி, உங்கள் சொத்து மதிப்பு செக்யூரிட்டி கொடுக்கணும் 1 கோடி ரூபா அளவுக்கு. அப்போ முரசொலிமாறன் போய் கருணாநிதிட்ட கேட்டார். 1 கோடி இல்லை அப்போ கருணாநிதிட்ட, முரசொலிமாறன் போய் கருணாநிதிட்ட கேட்டார். இதே மாதிரி முரசொலிமாறன் 1969 கருணாநிதி சிஎம்மாக வந்த உடனே இவர் வீடு ஏலத்துக்கு போச்சு. ஏலத்துக்கு போனால் பணம் கட்ட முடியலை. அப்பவும் மாமாட்ட போனார், மாமா வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு, நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, ஏதாச்சும் பணம் கொடுங்க மாமா, வீட்டை திருப்பிக்கிறேன்னாரு. அப்போ இவர் சொன்னது, என்கிட்டக்கே வராத, இப்போ தான் சிஎம் ஆக்கியிருக்கேன், எந்த பணமும் இப்போ கேட்காத அப்படின்னு அனுப்பிட்டார். அப்புறம்தான் அவர் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முரசொலிமாறன் போய் கவலையில் வீடு ஏலத்துக்கு போகுது, கவலையில் உட்காந்தார். அப்போ தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்க, மேகலா பிக்சர்ஸ்னு ஒன்று வச்சுருந்தார் முரசொலிமாறன், அவங்க தம்பி முரசொலி செல்வம் அவர் பேரில் மேகலா பிக்சர்ஸ்னு தயாரிப்பு கம்பெனி. அப்போ அவருக்கு வேண்டியவங்க வந்து சொன்னாங்க, எம்ஜிஆர் தான் உங்கள் கட்சி தானே, அவர் வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னா உங்களுக்கு இது வந்துடும், வீடு ஏலம் தடுத்து விடலாமே அப்படின்னாங்க. அப்போ எம்ஜிஆர்கிட்ட அப்போ படத்துக்கு பண்ணலாமே, எதுக்கு அவர் ஒத்துக்குவாரான்ட்டு கருணாநிதிட்ட போய் கேட்டார், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் மாமா எம்ஜிஆர்கிட்ட, எனக்கு படம் பண்ணி கொடுக்குவேன். இப்போ எதுவும் பேசாத, 10ஆம் மந்திரியாக வந்திருக்கேன் முதலமைச்சராக, நீயே பண்ணிக்கன்ட்டார். அப்போ இவரே போய் எம்ஜிஆர்கிட்ட போனார். இந்த சன் டிவியை பற்றி கதை சொல்லணுன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்து கதை சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த குடும்பத்தில் என்னென்ன நடந்ததுன்னு. அங்கேருந்து வந்தார் முரசொலிமாறன். சரி எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்போம்னு எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணும். சரி வாங்கன்ட்டார். வாங்கன்னு போனோடனே வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு. அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா, சரி எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன், ஏலத்தை போகாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு ஒன்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சொந்த மாமா வந்து கிட்டக்க வராதங்கிறாரு, இப்போ தான் சிஎம். இவர் ஒரு 3வது ஆள் பணம் கொடுக்குறேங்கிறாருன்ட்டு, ஐயோ பணம் வேணாம், நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு நடிக்கிறேன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன்னா எனக்கு பணம் வந்துடும், நான் வீடு ஏலத்தை தடுத்துருவேன்னு. அவ்வளோதானே, நான் உடனே படத்தில் நடிக்கிறேன். அப்போ சொன்னாங்க அவர் முரசொலிமாறன், ஜெயலலிதாவும் நீங்களும் நடித்தா நல்லாயிருக்கும், நான் அவங்க ஜெயலலிதாட்ட சொல்லிடுறேன், கால் ஷீட் வாங்கி கொடுத்துட்றேன். படம் கதையும் கேட்கல, என்ன பேருன்னும் கேட்கல எம்ஜிஆர். உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதோடு ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி செய்கிறோம், ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன், ஏன்னா உங்கள் வீடு ஏலத்துக்கு போகுது அப்படின்னு ஒன்று அவர் ரொம்ப இதாகிட்டார் முரசொலிமாறன். சரி நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்ட்டு போய் அவர் தம்பியை கூப்பிட்டார். என்னடா பேர் வைக்கலாம், கதைன்னு, கதை அப்புறம் பார்த்துக்கலாம்டா, பேர் வைக்கலாம்டாங்க. அந்த தங்கமான மனுஷன் அவர், அதனால் எங்கள் தங்கம்னு வைங்கண்ணே, நமக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்கிறார்ல அப்படின்னு ஒன்று. கரெக்டடா அப்படின்ட்டு மறுநாள் தினத்தந்தியை கூப்பிட்டு ஒரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட், எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிக்கும் மேகலா பிக்சர்ஸின் எங்கள் தங்கம் படப்பிடிப்பு பூஜை விரைவில்னு போட்டார். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா, விநியோகஸ்தர் பூரா பெரிய பெரிய பையில் பணத்தை கொண்டாந்து க்யூவில் நின்றுட்டான். இவரே எதிர்பார்க்கல. என்னப்பான்னு கேட்டால், சார் எனக்கு செங்கல்பட்டு உரிமை கொடுங்க, எனக்கு மதுரை உரிமை கொடுங்க, ராமநாதபுரம் உரிமை கொடுங்கன்னு தமிழ்நாடு பூரா விட்டு கேட்டான். அவரே நம்பலை. சரி எவ்வளோப்பா கொடுக்குறீங்கன்னு பார்த்தா வீடு ஏலத்துக்கு போனதை விட பல மடங்கு அதிக பணம் வந்துருச்சு ஒரே நாளில். அவருக்கு ஒன்றுமே புரியல முரசொலிமாறனுக்கு. அப்படியே வாங்கி வச்சுட்டு வீடு ஏலத்துக்கு பணத்தை கட்டி வீட்டை மீட்டு விட்டார். எங்கள் தங்கம் படத்துக்கு அப்புறம் தான் கதை எழுதுகிறாங்க, அப்புறம் தான் மியூசிக் யார் போடுறது, விஸ்வநாதன் போடணும் அப்படின்னு போடுறாங்க. அந்த போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று முரசொலிமாறன் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அப்போ போய் பணம் கேட்கும்போது எம்ஜிஆர் உடனே கொடுத்தாரு. ஆனால் கருணாநிதி வந்து நான் வந்து இதில் இருக்கேன், இப்போ தான் சிஎம் ஆகிருக்கேன் அப்படின்ட்டார். முரசொலிமாறனுக்கு நல்லா தெரியும், நம்ம மாமாட்ட 10 ரூபா வாங்க முடியாதுப்பா, 10 நம்பருக்கு 5 அவருக்கு தெரியும். இதே மாதிரி சன் டிவி ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து செக்யூரிட்டி தேவைப்பட்டது. 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கணும், அதை யாராச்சும் கேரண்டியாக கொடுத்தா அதை இது பண்ணிடலாங்கும்போது மாமாட்ட போகிறாரு. மறுபடியும் 1 கோடி ரூபாய் கருணாநிதி கொடுப்பாரா? புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனாலே 10 ரூபா கூட எடுத்துகிட்டு போக மாட்டார். ஒரு புத்தகத்தை வாங்கணும்ல, பக்கத்தில் இருக்கிற ஆற்காடு வீராசாமிகிட்ட 10 ரூபா வாங்கி கொடுத்து 150 ரூபா புத்தகத்தை வாங்கி 10 ரூபா கொடுப்பார். மருமகனாவது இதாகுது. அப்போ சொன்னது என்கிட்ட பணம் இல்லை. அவர் மாமா எப்படியாச்சும் கொடுக்கணும் மாமா அப்படின்னா, சரி ஒன்று என்ன பண்ணுறேன், அண்ணா அறக்கட்டை, இது திமுக அறக்கட்டையில் ஒரு 1 கோடி ரூபா இருக்குது, அதை வேணால் உனக்கு கேரண்டியாக கொடுக்குறேன்னாரு. இது அப்போ வந்த செய்தி.
உடனே போதுமானோன்னா திமுக அறக்கட்டில் இருந்த கட்சி பணம், கருணாநிதி பணம் இல்லை. அவங்க வீட்டிலேருந்து ஒரு பைசா நீங்கள் வாங்க முடியாது. அது வந்து ஒன் வே டிராஃபிக். அது உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ரூட்லேருந்து வெளியில் வராது, உள்ளே போய்கிட்டே இருக்கும். அது எங்கே போகுது, அடுத்த ரூட் எங்கே போகுதுன்னு உலகத்தில் யாருக்கும் தெரியாது, அவங்க குடும்பத்துக்கு மட்டும். ஆனால் திருப்பி அதே ரூட்டில் வந்து அது வராது. அந்த பணம் கொடுத்துட்டாங்க. ஒரு கோடி. சன் டிவி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அது இவ்வளவு நல்லா ஓடும்னு நம்ம மாறனுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டாரு, இது பைசா இவங்க பசங்கள்லாம் சின்ன பசங்க, ஒரு தயாநிதி மாறன் கலாநிதி மாறன்லாம் அப்போ தான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சின்ன பசங்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாரு, தயாநிதி மாறன் ரொம்ப சின்ன பையன், என்ன பண்ணிட்டாரு, டேய் எங்கள் மாமா அந்த 1 கோடி கொடுத்ததுனால அவர் இல்லைன்னா அதை ஆரம்பிச்சிருக்க முடியாது, அவருக்கு பங்கு இதில் போட்டுருன்ட்டார். கருணாநிதிக்கு பங்கு 10% 15% போட்டாங்க. முரசொலி மாறன் அவருக்கு பங்கு. இப்படி வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்தா எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக ஓடுது சன் டிவி. இவங்க எதிர்பார்க்கல, கோடி கோடியாக வந்தது. அப்படியே கலாநிதி மாறன் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்பா மாமா, அவங்க மாமாவுக்கு கருணாநிதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், அவருக்கு பங்கு இருக்குது. கம்பெனி நம்ம கம்பெனி இல்லை, எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அவங்க குடும்பம் ஊரை கொள்ளையடிக்கிற குடும்பம், விடுவாங்களா அப்படின்னு காரதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முரசொலி மாறன் உடல்நலம் சரியில்லாமல் இறந்து விட்டார். கலாநிதி மாறனுக்கு ஒரு பங்கு கூட அவர் பேரில் இல்லை, அப்பா பேரில் தான் இருக்குது எல்லா பங்கும். கருணாநிதி பேரில் இல்லை, தயாளம்மாள் பேர் இல்லை. கருணாநிதி அவர் எப்பவுமே அவர் பேரில் வாங்க மாட்டார். ஏன்னா கொள்ளையடித்தா எதுவுமே அவர் பேரில் இருக்கக்கூடாது. இல்லை, கொள்ளையடித்தாலும் அவர் பேரில் இருக்காது, சம்பாதிச்சு சொத்து வாங்கினாலும் அவர் பேரில் இருக்காது. தயாளம்மாள் பேரில் பங்கு. அப்போ 2003 செத்த உடனே கலாநிதி மாறன் யோசிக்கிறார், இவ்வளவு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், நல்லா ஓடுது, வருங்காலத்தில் இன்னும் நல்லா ஓடும். இது நம்ம பேர்லேயே இல்லை, அப்பா பேரில் இருக்குது, அப்பா செத்துட்டார், அவர் பேரில் இருக்குது, தயாளம்மாள் பேரில். என்னடா பண்ணலான்னு 2003 மிகப்பெரிய ராஜதந்திரம் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, முதல்ல கருணாநிதி இவங்களாம் ஃபேமிலியாக கழட்டி விடணும், மோசமான குடும்பம், கொள்ளை எவ்வளோ அடிக்கிறான், சன் டிவியை பிடிச்சி எடுத்துருவான்ட்டு கருணாநிதியை போய் சந்திக்க போனார். போய் தாத்தா, அவர் தாத்தா தானே அவருக்கு, தாத்தா அப்பா செத்து போயிட்டார், நீங்கள் ஏதோ ஒரு கோடி ரூபா ஷூரிட்டி கேரண்டி மாதிரி கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு 10 பங்கு தான் எழுதி வச்சுட்டார். இப்போ வந்து அது ரொம்ப குடும்பத்தில் வந்து எல்லாம் அவர் இறந்ததுனால அது சரியாக பங்குகள் எல்லாம் சரியாக பிரிக்கணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அவர் என்னப்பா செய்யலாம், இல்லை உங்களுக்கு உங்கள் பங்குக்கு நான் வந்து பணத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் கையெழுத்து மட்டும் தயாளம்மாள் அவங்கள கையெழுத்து போட்டு அந்த பங்குகளை பூரா என் பேருக்கு மாற்றுங்க, உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன். அப்போ கருணாநிதி என்னச்சா, அவருக்கு ஷேர்னா என்னன்னு தெரியாது, கம்பெனி ஆக்ட்னா என்னன்னு தெரியாது, ஒரு கம்பெனினா என்னன்னு தெரியாது. நீங்கள் எல்லாம் ராஜதந்திரிம்பீங்க, அறிவாளிம்பீங்க, திறமைசாலிம்பீங்க, ஒன்றுமே தெரியாது கம்பெனி லாவை பற்றி. ஷேர்னா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்ன, ஷேர் மார்க்கெட் வேல்யூ என்ன, பிஎஸ்சி என்எஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதில் அந்த ஷேர் என்ன விலைக்கு போகுது, செபினா என்ன, எதுவுமே அவருக்கு தெரியாது, ஜீரோ. அவர் என்ன பண்ணிட்டார், சரிப்பா எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டார். இவர் கொடுத்தது அது 1 கோடி ஷூரிட்டி தானே, ஒரு 100 கோடினார். அவர் அசந்து போயிட்டார். 100 கோடியா, எனக்கு கொடுப்பையான்னு. உடனே யார்ட்டையுமே கேட்குறேன், சரிப்பா நான் ஒத்துக்கிறேன், கையெழுத்து வாங்கி கொடுத்துட்றேன், 100 கோடியை கொண்டு வான்ட்டார். பார்த்தார் கலாநிதி மாதிரி, அப்பா சரியாக ஏமாந்துட்டார்ப்பா, ராஜதந்திரி நம்மகிட்ட ஏமாந்துட்டார்ப்பா. ஏன்னா அவர் பேரில் இருந்த பங்குகள், ஒவ்வொரு பங்குகளுக்கும் முகமதிப்புன்னு ஒன்று இருக்குது. ஒரு பங்கு 10 ரூபான்னு போடுவாங்க. ஆனால் வெளியில் வந்து லிஸ்ட் ஆகும், உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் 2000 1000ன்னு லிஸ்ட் ஆகும், 10 ரூபா பங்கு. அப்போ கணக்கு எப்படி போடணும், நீங்கள் உங்களுக்கு பங்கு வந்தால் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுதோ 1000 ரூபான்னா அதுக்கு தான் கணக்கு போடணும். கலாநிதி மாதிரி 10 ரூபா கணக்கு போட்டால் 100 கோடி வருது, வெளியில் 1000 ரூபா போகுது, 500 ரூபா போகுது. கருணாநிதிக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல. தயாளம்மாளை கூப்பிட்டு கையெழுத்து போட்டு 100 கோடி, கருப்பில் அதை விட அதிகம், வெள்ளையில் 100 கோடி, கருப்பில் கொஞ்சம் அதிகம் கொடுத்து போட்டார்.
இதுக்கிடையில் இவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஸ்டாலின், அழகிரி அந்த குடும்பத்துக்கு அவ யாருக்கும் ஒன்றும் தெரியாது. தமிழரசன் இருக்கார், செல்வி இருக்காங்க. செல்வி யாருன்னா முரசொலிமாறன் தம்பியை கட்டினதுனால அந்த அம்மா தலையிடலை. ஆனால் ஸ்டாலின் கேள்விப்பட்டு அழகிரிட்ட சொல்லி எல்லோரும் கருணாநிதிட்ட போய் தகராறு பண்ணாங்க. ஏன் நீங்கள் கொடுத்தீங்க சன் டிவி பங்குகளை? நம்மளை ஏமாற்றிட்டாங்க. 100 கோடி கொஞ்சம் கருப்பு பணத்தில் கொடுத்துருக்காங்க, ஆனால் வெளியில் 3000 கோடி போகுமான்னு சொல்லி போய் சொல்லிட்டாங்க. அப்போ கருணாநிதி அப்படியா நம்மளே ஏமாற்றிட்டாங்களா அப்படின்ட்டு அவர் சொன்னது. எப்போ நம்ம பணமாப்பா கொடுத்தோம், ஏதோ 1 கோடியை சூழ்ட்டி மாதிரி போட்டோம், பாதுகாப்புக்கு கொடுத்தோம், அதுக்கு 100 கோடி வருது, கருப்பு பணம் வருது, விடுங்கப்பான்ட்டு. உடனே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே கலாநிதி மாறன் பேரில் 1 பங்கு கூட இல்லை, முரசொலி மாறன் இருந்தது. அப்படியே கருணாநிதி அவர்களுக்கு கொடுத்த பங்கை கலாநிதி மாறன் அவர் பேரில் வாங்கிட்டார். அதுக்கடுத்தது முரசொலி மாறன் செத்து போனாரா? முரசொலி மாறனுக்கு 3 வாரிசுகள். ஒன்று கலாநிதி மாறன், இன்னொன்று அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அன்புக்கரசின்னு, 3 பேர். அப்போ கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அன்புக்கரசி, கலாநிதி மாறன் மனைவி மல்லிகா மாறன் 4 பங்கு. 4 பங்கை இவர் என்ன பண்ணிட்டாரு, கலாநிதி மாறன் அம்மா பங்கு பூரா அவருக்கு எழுதி வாங்கிட்டார். ஸோ அவர் பங்கு வந்துடுச்சு. மீதி இருந்தது தயாநிதி மாறன், அந்த அன்புக்கரசி, இவங்க 2 பேர் பங்கு. தங்கச்சிட்டே எழுதி வாங்கிட்டார், பணம் கொடுக்கல. தயாநிதி மாறனுக்கு ஏதோ கணக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. தயாநிதி மாறன் அப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு, 2 பேரும் பாடான்னு தான் பேசுவாங்க. அவங்க 2 பேரும் எப்படி பேசிக்குவாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டேங்க. அண்ணன் தம்பி மாதிரி பேச மாட்டாங்க, அப்படி பேசிக்குவாங்க. 2 பேரும் லயலாக இல்லை ஒன்று பேசிட்டாங்க. பேசின உடனே எல்லாத்திட்டையும் எழுதி வாங்கி 75% பங்கை கலாநிதி மாறன் அவரே வச்சுக்கிட்டார். தயாநிதி மாறன் ஏதோ அவருக்கு பெரிய லெவலில் பணம் கொடுத்துருக்காங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ சன் டிவி வந்து இப்போ 2003க்கு அப்புறம் கலாநிதி மாறன் அப்படியே ரூட் மாறினார். டிவியிலேருந்து ரூட் மாறினார். டிவியிலேருந்து சினிமா தயாரிப்புக்கு போனார், சன் பிக்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமானத்தை வாங்கினார், ஜெட் ஏர்வேஸ்ன்னு நினைக்கிறேன், அதை போய் விலைக்கு வாங்கினார். அப்போ தயாநிதி மாறன் பார்த்தார், இன்னும் பயங்கரம், ஆயிரக்கணக்கான கோடி போயிருக்க, நமக்கு இவ்வளோ தானே கொடுத்தாங்க. அவருடைய தங்கச்சிக்கு ஒரு 500 கோடியை கொடுத்து அந்த பணத்தை வாங்கிட்டார். இப்போ இவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஹைதராபாத் IPL ஒரு டீமையே வாங்கினாங்க. அதனால் பார்த்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா டிவியில் வரும்போது காவியா மாறன் வந்து கைதட்டுது, இது பண்ணுது. அப்போ அவங்க தான் ஓனர். அப்போ இவர் பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அப்பா தாத்தா சொத்து தானப்பா, நீ விட்டு கொடுத்துட்டேப்பா. அப்பாரு காவியா இது மாறன் போய் கைதட்டுது, கிரிக்கெட் டீமுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொல்லி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இப்போ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டார். வக்கீல் நோட்டீஸில் என்ன கேட்குறாரு, என்னை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டீங்க, எங்களெல்லாம் ஏமாற்றிட்டீங்க, ஃப்ராடு பண்ணிட்டீங்க, மதிப்பை கம்மியாக பார்த்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட். எங்கே, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செபி, எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஏமாற்றி பண்ணிட்டாங்க, ஃப்ராடு பண்ணிட்டாங்க, சீட்டிங் பண்ணிட்டாங்க, பங்குகளை மாற்றியதில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது, SFI. கம்பெனிகளில் ஃப்ராடு நடந்தால் அங்கே சொல்லணும், அவங்க வந்து விசாரித்து குற்றம். அது இவங்க 2 பேரும் ஏற்கனவே BSNL குற்றவாளிகள் 2 பேருமே. இப்போ அவன் அண்ணனை குற்றவாளியாக்க தம்பி அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு லீகல் நோட்டீஸும் அனுப்பிட்டார். அங்கேருந்து கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் வந்துருச்சு, உங்கள் மேலே இது மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதுக்கு கலாநிதி மாறன் எல்லாம் பொய் அப்படின்ட்டு இப்போ ஆரம்பித்து விட்டது. இப்போ EDயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் வெளிநாட்டு வர்த்தகம், சவுத் ஆஃப்ரிக்காவில் கிரிக்கெட் டீமை வாங்கியிருக்கார் கலாநிதி மாறன், அதெல்லாம் அளவுக்கு இது சட்டவிரோத பணிமாற்றத்தில் எடுத்தாங்கன்னா கலாநிதி மாறன் பிரச்சனையில் மாட்டுவார், அவரை கைது கூட செய்யலாம். அப்போ தயாநிதி மாறன் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்துவார். இப்போ தயாநிதி மாறன் என்ன பண்ணிட்டாருன்னா ஐடியாவோட கருணாநிதி குடும்பத்தை இழுத்துட்டார். அவங்க பங்கு மாற்றினது செல்லாது. அப்போ அவங்ககிட்ட போய் என்ன சொல்லுவார், இப்போது உங்கள் பங்கும் செல்லாதுன்ட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கிடைக்கும், அதனால் உங்களுக்காகவும் சேர்ந்து பேசுகிறேன்
கொஞ்சம் நீங்கள் சென்ட்ரல் லெவல்கிட்ட சொல்லி அமித்ஷாட்ட சொல்லி நமக்கு வந்து இவருக்கு இதை விசாரிக்க சொல்லுங்கள். கலாநிதி மாறன் பங்கு மாற்றினது செல்லாதுன்னு கொண்டு வந்தால் சன் டிவியில் பாதிக்கு மேலே நம்ம கைக்கு வந்துடும். உங்கள் பங்கு எங்கள் பங்கு எல்லாத்தையும் இது பண்ணால் 2003 கலாநிதி மாறன் பேரில் ஒரு பங்கு கூட இல்லை. இதை மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா சன் டிவியே நம்ம கையில் வந்துடும் அப்படின்னு ஆசை கட்டுறாரு. அதனால் இந்த குடும்பம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸ்டாலின் அதுக்காகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி எப்போவுமே எங்கே போனாலும் பின்னாடியே போவார். தயநிதி மாறன் பார்லிமெண்ட்டில் பேசும்போது உதயநிதி வாழ்க, எதுக்குன்னா இப்போ இதுக்கு தான் அண்ணனை கவுக்கிறது. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களா? இல்லை ஸ்டாலின் நம்மளே 1 லட்சம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சுட்டேன், சன் டிவி எதுக்கு, நமக்கு தான் கருணாநிதி டிவின்னு வச்சுட்டோமேனு விட்டு கொடுக்குறாரா? அழகிரின்னு சொல்ல போகிறார். இதை வச்சு இருக்குது. இப்போ பஞ்சாயத்து வெளியில் வந்து சந்தி சிரித்து விட்டது. இனிமேல் பல பூகம்பங்கள் ஏற்படும் அவர்கள் குடும்பத்தில். சன் டிவி கலாநிதி மாறன் கையில் இருக்கப் போகிறதா? இல்லை ஸ்டாலின், அழகிரி அண்டு தயாநிதி இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வந்து திருப்பி பறிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து மிக விரைவில் தெரிய வரும். இப்போவே சன் டிவியோட ஷேரெல்லாம் விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதில் போட்டவெல்லாம் அண்ணன் தம்பி சண்டை வந்துருச்சு, பாய் நீ என்ன ஆகுமோன்னு சொல்லி என் நம்பிக்கை போயிடுச்சு. அதனால் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கவிழ்வதற்கு ரெடியாக இருக்குது. எவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்க அந்த சன் டிவியை வச்சு. அந்த ஜெயலலிதாவை எவ்வளவு கெட்ட பேர் பண்ணணுமோ அதை பண்ணி. எம்ஜிஆர் எவ்வளோ பெரியது எங்கள் தங்கம் கொடுத்தாரு. எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுத்த அவங்கள லீலாவதியை கூட்டிகிட்டு வந்து பேட்டி எடுத்து எம்ஜிஆர் போதை மருந்து சாப்பிடுவாருன்னெல்லாம் கேள்வி கேட்டு எம்ஜிஆரை அவமானப்படுத்தியது இந்த கூட்டம். அதுக்கெல்லாம் தண்டனை வேணாமா? தண்டனை இப்போ தான் ஆரம்பித்திருக்கிறது. கூடிய சீக்கிரம் சன் டிவியின் அஸ்திவாரம் ஆட்டகான்க ஆரம்பித்து விடும். அப்போ சன் டிவி எங்கே போய் முடியும்? குடும்பத்துக்குள் நடக்கும் சண்டையில் மோதலில் என்ன நடக்கும் என்பதை வரும் நாட்களில் நாமெல்லாம் காத்திருப்போம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு பாவம், இவ்வளவு அநியாயம், இவ்வளவு அக்கிரமம் செய்யும் இந்த குடும்பத்திற்கு அழிவு என்பது ஒன்று உண்டு. அந்த அழிவு எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போவே பூகம்பம் ஆரம்பித்து விட்டது. அப்படிங்கிறது இந்த வழக்கை பற்றி உங்களுக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக ஆரம்ப கட்டத்திலிருந்து 1993 ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வர எளிய முறையில் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட், ஷேர் கம்பெனியில் இதை பற்றி எல்லாம் சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும், புரியாது. அதனால் புரிகிற மாதிரி சொல்லிவிட்டோம். அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அடுத்தது ஸ்டாலின் ஜோக். இந்த ஈரானும் இஸ்ரேலும் சண்டை நடந்த உடனே ஸ்டாலின் துடிக்கிறார். இவர் அமைதியை விரும்புகிறான் ஸ்டாலின். ஊர் ஏமாத்துறது, அமைதியை விரும்பும் லட்சணத்தை பார்த்தா தெரியாது, அமைதியை விரும்புகிறவரான். அன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் நடக்கும்போது இந்தியாவுக்கு 6 ரூபா கொடியை பிடிச்சிட்டு போனார். இப்போ என்ன சொல்கிறாரு? ஈரான் இஸ்ரேல் சண்டை நடக்குதுன்னா இஸ்ரேல் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறாரு போரை நிறுத்துன்னு. இப்போ என்ன சொல்கிறாரு? போரை மாய்ப்போம், மனிதத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு விட்டுருக்காரு. இப்படிலாம் அவருக்கு பேச தெரியாது. அவங்க அப்பாவுக்கு தான் அந்த எதுகை மோனையில் பேசுவார். அதுவும் சம்மந்தமில்லாத எதுகை மோனை சினிமா ஸ்டைலில் அதில் எழுதுவார். அதனால் இவருக்கு அந்த இந்த கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குறவங்க தான் எழுதி கொடுக்குறாங்க. அதனால் போரை மாய்ப்போம், மனிதத்தை காப்போம். போரே வேணாமா, அவர் மனிதர்களை காக்கணுமா? நான் என்ன கேட்குறேன், 2009 இந்த ராஜபக்சேங்கிற வந்து அரக்கன் சோனியா என்ற ஒரு உங்களுக்கு வந்து மனிதர்களை வேட்டையாடிய ஒரு 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 பெண். இந்த சோனியா 2 பேரும் ராஜபக்சேயும் சோனியாவும் சேர்ந்து எவ்வளவு பெரிய போரை நடத்தினார்கள் அப்பாவி தமிழர்கள் மீது. 1.5 லட்சம் தமிழர்களை கொன்னாங்களே. அன்னைக்கு கருணாநிதியோ ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தார். 2 பேருமோ போரை மாய்ப்போம்னு ஒரு வாயை திறந்து பேசுனீங்களா? நீங்கள் நினைத்திருந்தால் அந்த போரை நிறுத்தியிருக்கலாம்ல. சோனியா காந்திக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருந்தா போரே நடந்திருக்காது. சோனியா காந்தி இந்திய நாட்டின் சார்பாக அத்தனை உதவிகளையும் செய்து 1.5 லட்சம் தமிழர்களையும் கொன்று குவித்தவர். இன்று அவருக்கு மோசமான நோய் வந்திருக்கிறது. நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த இலங்கை தமிழன் 1.5 லட்சம் பேரோட பாவம் உங்களையும் பிடிக்க போகுது. ஸ்டாலின் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வரும். அப்போ அன்றைக்கு வாயை திறந்தீங்களா? நீங்களோ உங்கள் அப்பாவோ போரை மாய்ப்போம்னு சொல்லி அன்றைக்கி அப்பாவி தமிழன் 1.5 லட்சம் பேரை காப்பாற்றிருக்கலாமே. எங்கே போச்சு புத்தி? அந்த போரை நடத்தினவனை போய் விருந்து சாப்பிட்டு வந்த கூட்டம் இல்லை. போரை மாய்ப்போம், இவங்களை மனிதத்தை காப்போம்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா?
1,50,000 தமிழ் மக்களை, அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த அரக்கர்கள் நீங்கள், அரக்கர்களுடன் கைகோர்த்த அரக்கர்கள். அதனால் போரை பற்றியும் மனிதாபிமானத்தை பற்றி பேசுகிறதுக்கோ உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ அருகதை இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நாங்கள் கொடுக்க விரும்பும் பதில். அடுத்தது அமித்ஷா ஹிந்தியை திணித்தார். நம்ம என்ன சொல்லணும்னா ஹிந்தி படிக்கணும், ஆனால் ஹிந்தியை திணிக்கக்கூடாது. நீ ஹிந்தியை திணிக்கிறதுனா என்ன தெரியுங்களா? இந்த சட்ட இதில் ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் ஹிந்தியில் கொண்டாந்து போட்டு ஹிந்தி தெரியாதவனை கூட நீ இதில் தாண்டா பேசணுன்னு இது பண்ணி வற்புறுத்துறீங்கல்ல, அது ஹிந்தி திணிப்பு. பிஜேபியில் இருக்கும் யாருக்கும் ஹிந்தி வெறி என்பது இல்லை, அமித்ஷாவுக்கு மட்டும் உண்டு. இந்திய நாட்டின் ஒற்றுமையை குலைத்து விடும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் ஹிந்தி படிக்க விரும்புகிறோம், ஆனால் நீ படிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள்ட்டு திணிக்கக்கூடாது. மொழி என்பது விருப்பம், ஒரு மனிதனின் விருப்பம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி இந்தியை பற்றி சொன்னாருன்னா இந்தியை படித்தாகணும்னா இப்போ இங்கிலீஷே வேணாம்னு சொல்கிறார். ஆங்கிலம் பேசுவவர்களெல்லாம் வருங்காலத்தில் வெக்கப்படணும்னு பேசியிருக்காரு. இப்போ எப்படி இந்த அமித்ஷாவை எப்படி விடுறது? நீங்களும் நாட்டு மக்களை குட்டிச்சவராக பார்க்குறீங்களா? ஆங்கிலம் பேசுகிறவங்க வெக்கப்படணும்னா, ஆங்கிலம் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், சர்வதேச மொழி. எத்தனை லட்சம் பேர் இங்கிருந்து இந்தியாவில் இருக்கிறவன் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆங்கிலம்ங்கிறது இல்லைன்னா அவனால் அங்கே உள்ள மக்களுடன் பேச முடியுமா? அவனுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு இந்தி வெறியரை இந்த இந்தியாவில் இருக்கிறது கேவலமான விஷயம். இதுவரை யாருமே பேசாத விஷயத்தை அமித்ஷா பேசியிருக்கார். ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு மொழி உங்களைப் போல ஒரு மொழி பேசும் முட்டாளாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. பல மொழி கற்ற பண்டிதர்களாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்க விரும்புகிறான். பல மொழி கற்றுக்கிடணும், அப்படி தான் சொல்லணும். வெறும் ஹிந்தி மட்டுமா? ஆங்கிலமும் வேண்டாம், மற்ற இதுங்களும் வேண்டாம்னா இப்போ வெறும் ஹிந்தி மட்டும்னா உங்களைப் போல் படிக்காதவங்க போய் இப்போ இருக்க வேண்டியது தான். படித்தவங்களுக்கு தெரியாது ஆங்கிலம் படிக்கணுங்கிறத. ஆங்கிலத்தை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? கனிமொழி ரொம்ப கோபமாயிட்டாங்க, ரொம்ப வெக்கக்கேடு அப்படிம்பாங்க, அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வெக்கக்கேடும்பாங்க. அங்கே போய் தூத்துக்குடியில் எலெக்ஷன் வந்துட்டு அவர் காலில் போய் விழுந்து யாருக்காச்சும் ஒரு டம்மி உங்கள் கூட்டணி கட்சி கொடுத்தேன்னு ஜெயிக்க வைங்க அப்படின்ட்டு வெளியில் அப்படி பேசுகிறது. உள்ளுக்குள்ளே தான் இப்போ இந்த ஈடியில் 2Gயில் கனிமொழி மாட்டும் போது சிபிஐ கூப்பிட்டு சரியாக விசாரிக்காதுன்னு சொல்லிடுறாரு அவர். ஆக இப்போ கனிமொழி நடிக்கிறாங்க. ஸோ நம்மை போன்றவர்கள் தான் கடுமையான எதிர்ப்பை அமித்ஷாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்திய நாட்டை பிரிப்பதற்கான வழியை தேடாதீர்கள். இந்தியாவில் இருக்கும் அத்தனை மக்களும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். முதல் இது ஆங்கிலம், அடுத்தது மாநில மொழி, இல்லை முதல்ல மாநில மொழி, இரண்டாவது ஆங்கிலம், மூன்றாவது ஹிந்தி. அவரவர்கள் வசதிக்காக படித்துக் கொள்வார்கள். அதனால் மோடி அவர்களுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா, அமித்ஷாவை அடக்கி வையுங்கள். அவர் ஒரு மொழி வெறியராக இருக்கிறார். அவருடைய பேச்சுப்படி எல்லாரும் பண்ண முடியாது. இந்த ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை படிப்பவன் வருங்காலத்தில் வெக்கப்படுவான்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செய்தி, கண்டனத்துக்குரிய ஒரு அறிக்கை. அதனால் அமித்ஷாவுக்கு ஆங்கிலத்தையே படிக்கக்கூடாது என்று சொல்லி இந்திய மக்களை முட்டாள்களாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிற அமித்ஷாவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம். மோடி அமித்ஷாட்ட சொல்லுங்கள், ஏடிஎம்கேயும் சொல்லுங்கள், இவங்களோட மறுபடியும் கூட்டு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு விழுகிற ஓட்டும் விழுகாது. ஆங்கிலத்தை வெறுக்கக்கூடாது. வருங்கால மாணவர்களின் வருங்காலமே ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் ஆங்கிலம் படித்துத்தான் ஆவார்கள் அப்படிங்கிற கருத்தை பிஜேபி அமித்ஷாவுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். பிஜேபி தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் பேசணுன்னா பிஜேபிக்கு ஓட்டு விழுகாதுன்னு சொல்லுங்கள். அவர் தான் அத்தனை திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருப்பவர் அமித்ஷா தான். அப்படிங்கிறத அமித்ஷாவுக்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது விபூதியை அளித்த திருமா அன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. நான் விபூதி அளித்தேன், ஆமா நான் ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் வச்சுருந்தாரான் விபூதி. நான் தான் 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன்ல. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நாள் பூரா விபூதி வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? திருநீரை வச்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். அது 1/2 மணி நேரம் என் நெற்றியில் இருந்தது. 1/2 மணி நேரம் இருந்தது யாரும் நீங்கள் பார்க்கலையே. நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நாள் பூரா விபூதி வச்சுட்டு இருக்க முடியாது. நாங்களும் விபூதி வைக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் அழிக்கிறது இல்லை, ஏன்னா அழிக்கக்கூடாது. இறைபக்திக்கு அது எதிரானது. ஆனால் நீங்கள் விபூதி வச்சிங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் அது தானாக வேர்வை வந்தெல்லாம் தானாக அடிக்கும். அப்போ யாரும் கண்டுக்க மாட்டாங்க.
நீங்களே ஓட்டு வங்கிக்காக அங்கே இருக்கிற சிக்கந்தர் தர்காவுக்கு போக வேண்டும், இஸ்லாமியர்களை வந்து கவரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விபூதி அழிச்சிட்டு போனீங்கன்னா முருகர் உங்களை மன்னிப்பாரா? முருக பக்தர்னு ஊரை ஏமாத்துறீங்களா இல்லையா? அதனால் இன்றைக்கி வந்துக்கிட்டு நான் அப்படி அழிக்கலைன்னு சொல்லிவிட்டு இப்போ மனித சங்கிலி முருகர் மாநாடு நடத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனித சங்கிலி அந்த பக்கம் முருகரை போய் கும்பிட்டு விபூதி பூசுவார், இந்த பக்கம் முருகர் மாநாடு நடத்தக்கூடாது மனித சங்கிலி. இந்த மனித சங்கிலியை முன்னாடியே நடத்தலை. இதே சேகர்பாபு ஸ்டாலின் சொல்லி HRNCயிலேருந்து முருகர் மாநாடு நடத்தினாங்கல்ல, அன்னைக்கு நீங்கள்லாம் நாஸ்திகர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், நீங்கள் போய் முருகருக்கு மாநாடு வைக்கலாமான்னு மனித சங்கிலி அப்போ நீங்கள் ஏன் நடத்தலை திருமாவளவன்? அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இன்னொருத்தர் வந்துட்டார் இந்த அமீர் வந்து முருகர் மேலே எங்களுக்கு மரியாதை உண்டு, ஆனால் அவர் வந்து அரசியலாக்கக்கூடாதான். ஏன் ஸ்டாலின் அரசியலாக போது அமீர் எங்கே போனீங்க? ஆனால் அந்த ஆன்மீகம் மக்கள் கிட்ட தான் இருக்கணும், அரசியல்வாதிகள் கைக்கு ஒரு நாள் போகக்கூடாது. இதே சேகர்பாபு அரசியலாக்கும் போது அமீர் எங்கே போனீங்க? வாயை திறக்கலையே. அதனால் அமீருக்குன்னு சொல்கிற அந்த ஜாஃபர் சாதிக் இதில் நீங்கள் 11வது அக்யூஸ்டு இதில் போட்டாச்சு வழக்கு கேஸு, அதில் போய் நடத்தி வெளியில் வர்றதுக்கு பாருங்கள். அதில் நீங்கள் உள்ளே போகிறது உறுதி, சட்டப்படி சொல்கிறேன். அதை விட்டுட்டு இவர் முருகரை பற்றி பேச வந்துட்டார் அமீர். நீங்கள் முருகரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன, நீங்கள் மரியாதை இருக்குன்னா நீங்கள் பேசாமல் இருங்க. மற்றவங்க அதை இதாக எடுக்கிறாங்க. சேகர்பாபு அதை அரசியல் ஆதாயம் தேடினது மாதிரி பிஜேபி தேடுறாங்கன்னே வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன உங்கள் வேலை? அதனால் இவருக்கு சொல்கிறேன், திருமாவளவனுக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் காலை வைக்காதீங்க, ஸ்டெடியாக இருங்க, உங்களுடைய கருத்தில் ஸ்டெடியாக இருங்க. கும்பிட்டா முருகரை கும்பிட்டா அதோட நிறுத்திக்கங்க. அந்த பக்கம் கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்துக்கிட்டு முருகருக்கு மாநாடு நடத்துகிறதை எதிர்த்தா நீங்கள் என்ன லாஜிக்கு புரியலையே? உங்களுடைய உங்கள் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் வன்னியரசா அவர் பேசுகிறார், இன்றைக்கி 50 சீட்டு காப்பாராம் இந்த தடவை. யார்கிட்ட? டிஎம்கிட்ட. இன்றைக்கி இவர் திருமாவளவன் நாங்கள் 15 சீட்டு கேட்போங்கிறாரு. ஆனால் பொதுச் செயலாளரை விட்டு நான் 15ங்கிறேன், நீ 50ன்னு அவர் 50 சீட்டு. யார் என்ன சீட்டு கேட்குறதுன்னு தெரியல. 1% ஓட்டு கூட இல்லை. விஜய் வந்த உடனே உங்கள் 18 வயசுலேருந்து 35 வயசுக்காரெல்லாம் பின்னாடி போயிட்டான். 6% ஓட்டு கூட விழுகாது. 50% இவங்கலாம். அவங்க பிரிவில் தான் 40 சீட்டு, இவங்க 50 சீட்டு. அவள் வைகோ 0 இருக்கிற எல்லாருமே 15 சீட்டு, 20 சீட்டு, 30 சீட்டு, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்டாலின். என்ன கேட்டாலும் கொடுத்து. அதனால் இந்த தடவை அழிய போகிறீர்கள் உங்கள் கூட்டணி. அதனால் எல்லாருக்கும் 50 சீட்டு கொடுங்க ஸ்டாலின். யாரும் ஜெயிக்க போகிறதில்ல. செந்தில் பாலாஜி ஜெயித்து காட்டுகிறேன்னு சேலஞ்சு வர்றாரு வெக்கம் இல்லாமல். என்ன சொல்கிறாரு? கரூர், கோயம்புத்தூர் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணி காட்டுறேன்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 100% 4 தொகுதிகளையும் உதயசூரியன் வெல்லக்கூடிய முதல் மாவட்டம் தலைவருடைய மாவட்டம் திருவாரூர் மாவட்டம், 2வது மாவட்டமாக நம்முடைய கரூர் மாவட்டம் அமையும். அதற்கு காரணம் உங்களுடைய அன்பு ஆசி. எப்படின்னா, ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் நடக்கிற விஷயம் தெரியாது. ஒரு படத்தில் கவுண்டமணி ஜெயிலில் இருப்பார். 2 வருஷம் கழித்து தேங்காய் வாங்க போவார். வெளியில் வந்து தேங்காய்க்காரன்னு சொல்லுவான், எவ்வளோப்பா தேங்காய்னு கேட்பார். 5 ரூபாம்மா. அப்போ 1 ரூபா தானேப்பா தேங்காய்மா. அப்போ அவன் கேட்பான், ஏன் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தீங்களா? கரெக்டாக சொல்கிறானே. ஏன்னா ஜெயிலில் இருந்தால் வெளியில் நடக்கிற விஷயம் தெரியாது. அதனால் செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஜெயிலில் இருந்ததுனால கரூர், கோயம்புத்தூர்லாம் பழைய மாதிரி ஜெயிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது இங்கே நடந்த விஷயங்களே வேறு. காரிக்கு போகிறான், உதைக்கிறான். கரூர், கோயம்புத்தூர் எங்கேயுமே உங்கள் இது செல்லாது. டெபாசிட் கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.